வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கடகராசிய பத்தி பார்க்க போறோம். கடகராசி ரொம்ப அற்புதமான நெறைய மாற்றங்கள் குடுக்கக்கூடிய ராசி. பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு உரியவர் யாருன்னா, திருச்செந்தூர் முருகர் தான். கடலில் வீற்றிருப்பார். ஏன் கடகராசிக்குள்ளவராக இருக்கிறார்னா, அவர் கையில் ஆயுதம் இருக்காது. ஆயுதம் இல்லாததுனால அங்க செவ்வாய் நீச்சமாக இருக்கும். இது கடல் சார்ந்த பகுதியாக இருந்தாலும், இது அந்த அலைகள் நம்மளோட முருகர் கோயிலை எதையுமே டச் பண்ணாது அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் முருகர் கோயில் திருச்செந்தூர் முருகர் அப்படியே தனித்து நிலைத்து நிற்பார் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு அட்ராக்ஷன், ஒரு தாய்மை, ஒரு வீடு வாகனங்களுக்கு செல்வ நிலை உயர்வதற்கு நம்ம திருச்செந்தூர் முருகர் அற்புத அருள் புரிவார். அது யாராக இருந்தாலும் திருச்செந்தூர் முருகருக்கு அந்த ஒரு பலம் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா அது நண்டினுடைய ராசியாக இருப்பதினால் அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது அந்த கடற்கரையில் நண்டினுடைய குழிகளோ நண்டையோ பார்த்துட்டீங்கன்னா அதுல ஒரு மஞ்சளை போட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு என்ன நினைச்சு அந்த நண்டு குழிக்குள்ள மஞ்சளை போடுறீங்களோ அது நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறது. படிப்புக்கும் சரி, குழந்தை பாக்கியத்துக்கும் சரி, வீடு மனை வாகனங்களுக்கும் சரி, உங்களுக்கு அற்புத ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த கடகராசியில் உள்ள திருச்செந்தூர் முருகர் தான். இந்த திருச்செந்தூர் கடகராசிக்காரங்க இந்த திருச்செந்தூர் முருகரை ரொம்ப வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உணர்வாங்க. பாத்தீங்கன்னா, முருகர் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய இந்த முருகர் உருவாக்கம் பாத்தீங்கன்னா நீரில் தான் உருவாக்கம். அவர் நெருப்பில் உதித்தாலும் அவரை தனித்த வைத்தது தணிகை பொதிகை மலையில் தான். தணிகை பொய்கை ஆற்று இதுலதான் அவருடைய நெருப்பின் அளவு குறைந்தது அப்படிங்கிறது. பொய்கையில் அதாவது கங்கையில் போட்டு அப்படி வந்தவர் தான் நம்மளுக்கு இங்க பொய்கையில் சேர்ந்தாரு அப்படிம்பாங்க. அப்ப கங்கை தாயிடம் வெளியே வந்தவர் நம்மளுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா நீரில் தன்னை அர்ப்பணித்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தன் கோபத்தினுடைய அளவு எல்லாத்தையும் குறைத்தார். அப்ப நீரின் தன்னுடைய கோபத்தை அளவு குறைச்ச இடம்தான் நம்ம கடகராசி திருச்செந்தூர் முருகரை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த திருச்செந்தூர் முருகர் அதீதமான கோபம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க போகலாம். இப்போ இந்த கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி நட்பு வட்டத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. புத்திசாலியா இருப்பாங்க. எல்லாத்தையும் கணக்கு வழக்குகளை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இவங்க ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா அது சக்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சக்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இவங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆயிலி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துக்குரியவர்கள் கடகராசிக்காரர்களுடைய சம்பந்தம் இருந்துச்சுன்னா அவங்க முயற்சிகளுக்கு இவங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இந்த மாதிரி நட்சத்திரக்காரங்களுடன் கடகராசிக்காரர்கள் பழகும் போது வெற்றிகள் கூடிய அவங்கள விரைவில் அடையும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கடகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் எவ்வளவு அற்புதம் எல்லாருக்கும் கொடுக்குற அற்புதத்தை விட இவங்களுக்கு ரொம்ப நிறைய அற்புதத்தை கொடுப்பார். இவங்க ரொம்ப ஹார்டா யார்த்தையும் ஒரு ஆயுதம் வைத்து பேசக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்காது. அதனால இவங்க ரொம்ப எளிமையான ஒரு அன்பை போற்றக்கூடியவர்களாக பொறாம இருக்கும், ஆனா எளிமையானவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க வருமானத்தை பெருக்கக்கூடியது இவங்களுக்கு என்ன தெய்வம்னா போலூர் திருவண்ணாமலை உள்ள முருகர் கோயிலை வழிபாடு பண்ணும்போது இவங்க வருமானம் பெருகும் அப்படிங்கிறது. குடும்பஸ்தானத்தில் ஒரு நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. வாக்குஸ்தானத்தில் நீங்க சொன்ன வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால நீங்க இந்த கடகராசிக்காரர்கள் திருப்போலூர் அதாவது திருவண்ணாமலையில் உள்ள போலூர் ஊர்ல உள்ள முருகர் அதாவது போலூர்ங்கிற மலையில் இருக்கும் முருகர் வழிபாடை எடுத்துக்கொண்டே வந்தீங்கன்னா சிறந்த பலனை கொடுக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். அதனால் நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் நீங்க கடகராசிக்காரர்கள் மீனாட்சியின் அற்புதத்தை பெற்றவர்களாக இருப்பீருங்க. மீனாட்சி திருக்கோயில், பழமுதிர்ச்சோலை, கள்ளழகர் அதாவது அழகர் மலை கோயில், இது எல்லாமே பாத்தீங்கன்னா புதனுடைய காரகத்துவம் பொருந்தியதாக இருக்கும். மீனாட்சி தாய் சந்திரனுடைய காரகத்துவம், செவ்வாய் முருகருடைய பழமுதிர்ச்சோலையில், பச்சை பசேல் இருக்கக்கூடிய பெருமாள், இதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடியதுதான் நம்மளுடைய முருகப்பெருமான். அதனாலதான் இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியது, ஒரு அதாவது ஒரு முயற்சி பண்ணா அது வெற்றி கொடுக்கக்கூடிய இடம் இந்த பழமுதிர்ச்சோலை முருகர் கோயில் தான் ரொம்ப அற்புத சக்தியா இருக்கும். இந்த முருகர் கோயிலை வேண்டும் போது அழகர் கோயிலையும் அழகர் மலையில் உள்ள கள்ளழகர் கோயிலையும் வேண்டுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால் உங்களுக்கு இங்க 2 கோயில் வேண்டியதாக இருக்கணும். ஒண்ணு
பழமுதிர் சோலையில முருகர் கோயிலை வேண்டிட்டு அப்புறம் கள்ளழகர் வழிபாடும் நம்ம பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க முயற்சிகள் ஏதாச்சும் பிசினஸோ ஏதாச்சும் பண்ணதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது முழுமையான வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொதுவாக உங்களுக்கு வந்து பச்சை நிறத்துடன் இருக்கிற முருகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால இந்த அதாவது திருச்செந்தூர் முருகர்ல வந்து பச்சை சாத்திய முருகர் போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை கடகராசிக்காரர்கள் வந்து வழிபட்டீங்கன்னா சிறந்த முறையில் நற்பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த கடகராசிக்காரர்களுடைய குணங்கள் பாத்தீங்கன்னா இவங்க பேச்சுல வந்து எப்பவுமே ஒரு அதிகாரத்தன்மை இருக்கும். ஆனா மனம் பாத்தீங்கன்னா ஒரு சாந்த தன்மையா தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா எப்பவுமே எல்லாரையும் அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு பவர் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே போல் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வீடு வாகனங்கள் சூப்பரா அமையக்கூடிய தன்மை உடையவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தாய் வந்து அழகு உடையவர்களாக அலங்காரத்தன்மை உடையவர்களாகவும் பணம் சார்ந்த ஈர்ப்பு உடையவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருங்க வந்து தந்தை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உறவுகளை விரும்பக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது. பேச்சில் கவனமுடையவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. இவர் வந்து இளமை தோற்றத்தை இழந்தவராக இருப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே சமயம் இவருக்கு வந்து அவ்வளவு வந்து கணக்கு வழக்குகளை ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இவங்களுக்கு வந்து பச்சை சாத்திய முருகர் வழிபாடு மிக சிறந்த பலனை கொடுக்கும் உங்களுக்கு முருகருக்குள்ளது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வீடு வாகனம் அமைவனும் அப்படின்னா திருப்போலூர் திருவண்ணாமலை வழிபாடு பண்ணுவதும் அப்புறம் கடன் சார்ந்த பிரச்சனையை நீக்குவதற்காக நீங்க என்ன பண்ணலாம்னா இது தாராசுரம் உள்ள தாராசுர ஐராவதேஸ்வரர் அப்படிங்கிறவர் இருக்கிறாங்க முருகர். அவர் வழிபாடு ஐராவதம் முருகர் அப்படிங்கிறது தான். அவருடைய வழிபாடை எடுத்துட்டு வருவதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இது கடன் பிரச்சனைங்கிறதுக்கு. நோய் சார்ந்த பிரச்சனையை நீக்குவதற்கு உங்களுக்கு தோரணமலையுடைய முருகர் வழிபாடு முக்கியமானதாக இருக்கும். நோய் சார்ந்த பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள் நீக்குவதற்கு அப்படிங்கிறது. வேலை சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்குவது சரி பண்ணுவதற்கு வேலையில் உயர் பதவி அங்கீகாரம் கிடைப்பதற்கு பழனி முருகர் வழிபாடு எடுக்கணும். தூக்கம் வராம இருக்கு, எனக்கு தூக்கம் ஒழுங்கா வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குமரிகிரி மலையில் உள்ள விபூதியை எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டு தூங்கினீங்கன்னா எளிதில் தூக்கம் வந்து உங்களுக்கு வரும். அது வந்து ரெகுலரா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க நரம்புகள் எல்லாம் சரியாகி நல்ல தூக்கத்தினுடைய அளவை கூட்டக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முருகர் வழிபாடில் கையில் அணிய வேண்டிய கயிறு வந்து பச்சை நிற கயிறு அணிவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைவேத்தியமாக வைக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நெய்வேத்தியம் வைக்க வேண்டியது நிறைய காய்கறிகள் போட்டு இந்த பிஸ்மிலாபாத் அந்த மாதிரி வைப்பீங்களா, கூட்டாஞ்சோறு அந்த மாதிரி சாதங்களை வைத்து அதுக்கு வழிபாடு பண்ணும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான உணவாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இறை வழிபாடில் இதெல்லாம் வைத்து வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் உங்களை வந்தடையும். இந்த வெற்றிகள் உங்க வாழ்க்கையில் நிறைய வளர்ச்சியை கொண்டு செல்லும் என்பதில் சிறிதும் மையமில்லை. அனைவரும் வெற்றி பெற்று நலவாழ்வு பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.